இயேசு தம்முடைய சுமந்து கொண்டு, சொல்லுங்க, இயேசு தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு. ஸோ இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீலானா, இந்த அதிகாரம் நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் 16லேருந்து நீங்கள் 42 வரைக்கும் வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை. இந்த அதிகாரத்தில் சில காரியங்களை நான் காண்பித்து விட்டு ஒரு 5 குறிப்பை மாத்திரம் வேகமாக நான் சொல்லிவிட்டு போகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபஸ்தா ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறேன். 10ல் நீங்கள் வாசிங்க மைக்கில், சாரி நீங்கள் 16 வாசிங்க. அப்பொழுது அவர் சிலுவையில் அறையப்படி அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள். இங்கே பாருங்க, அவர் இயேசுவை சிலுவையில் அறியும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் யார்? பிலாந்து அவரே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் மத்தேயு 20:19 நீங்கள் வாசினா பக்கம் 30, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தே சொல்லுவார். வாசிங்க 20:19. அவர் பரியாசம் பண்ணவும் வாரினால் கடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை, இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை என்ன சொன்னான்னா, அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவில் அறையவும் புறஜாடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இங்கே அவர் என்ன பண்ணார்னா, அவரை ஒப்பு கொடுத்தான். யாரு? பிலான். அப்போது இங்கே என்ன அதில் தெரிகிறதுன்னா, இயேசு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, இயேசு தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை சுமக்க போது அவருக்கு தெரியும், சிலுவை சுமந்து அவர் மரிக்க போகிறார் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அவர் மரிக்கிற இடத்தை அவர் தீர்மானிக்கலை, அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவருடைய சூழ்நிலையில் பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் விட்டு நீங்கள் கடந்து என்று சொன்னார். ஆகிலும் என் சித்தம் இல்லை உம்முடைய சித்தம் என்று சொன்னார். அவருடைய சித்தத்துக்கு தேவன் இயேசு தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் கல்வாரி சிலுவிலே ஆண்டவர் நமக்காக மரித்த இயேசு நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நாம் எப்போதும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமே சொல்ல மாட்டீங்களே? தேவ சித்தம் உங்கள் வாயிலேருந்து வருகிற வார்த்தை என்ன இருக்கணும்? தேவ சித்தமானால் சொல்லணும். தேவ சித்தமானால், தேவ சித்தமானால் நடக்கட்டும், தேவ சித்தமானால் கிடைக்கட்டும், தெய்வ சித்தமானால் பார்ப்போம் என்று. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து விசுவாசிகள்லாம் வாயில் என்ன சொல்லுவாங்க? தெய்வ சித்தம், தெய்வ சித்தம். நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும், மேலே எப்போ பார்த்தாலும் தெய்வ சித்தம்னு. ஆரம்ப விசுவாசியாக புதுசாக ரசிக்கப்படும் அவங்க கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதில் அந்த விஷயம் தெரியும், அவங்க சித்தம்னா என்ன ஆகுது? அது ஆசீர்வாதத்தை தராது, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த தேவ சித்தம் அப்போ இயேசு தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா. இன்னொரு வசனத்தை வாசிப்பேன், நீங்கள் 18 வாசிப்பினா, அங்கே 2வதாக அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு சிலுவையிலே அறைந்தார். அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் அறிந்தார். ஆண்டவர் உயிரோடு சொன்னார், ஒருவனும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது, நான் என் ஜீவனை தருகிறேன் என்று சொன்னார். அதனால் அவரே ஜீவனை தருவதும் அவரே ஜீவன் எடுவதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ சிலுவிலே தன்னை ஒப்பு கொடுத்த உடனே அந்த சிலுவிலே அவரை அறைந்தார்கள். அது உங்களுக்கு தெரியும், 2 கல் இருந்தார்கள். நீ தேவனே குமாரன் இறங்குவானார். அவர் அப்படியே அமைதியாக என்ன பண்ணார்? அறையத்துக்கு ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம சிலுவிலே அறிவதற்கு என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கும். ஆமாம், சிலுவில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டுறாங்க, அறை வாங்கல ஒப்பு கொடுக்குறாங்க. வேணா ஒரு அறை அறிஞ்சிட்டு போன்றாங்க, இல்லை ஒரு அறை அறிட்டு. நம்ம எப்பவுமே சிலுவிலை அறிய நம்ம அப்படியே அறைவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 19 பார்த்தீங்கன்னா, பிலாந்து ஒரு மேல் விஷயத்தை எழுதி
சிலுவையின் மேல் போடுவித்தான், அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுது. மூணாவதாக சிலுவையின் மேல் எழுதினான். சிலுவையின் மேல் எழுதினான். அவருடைய சிலுவை சுமந்த அந்த சிலுவையில் எழுதப்பட்டது என்ன எழுதப்பட்டது? யூதருடைய ராஜா. சிலுவையின் மேலே, மரணத்தின் மேலே, அந்த கல்வாரி கடைசி நிமிஷத்தில் அங்கே எழுதப்படுது. அவர் அதுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமே, அவர் எழுதுவதற்கு பார்த்துட்டார். அங்கே போய் சொல்லுவாங்க, நீ யூதருக்கு ராஜா என்று எழுதாமல் யூதருக்கு ராஜாவாக சொன்னான் என்று எழுதினது எழுதினவையிலே. ஸோ ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவசத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரோடு கூட நம்ம அறியப்படும் போது நாம் சிலுவையில் நம்ம குறித்து ஒன்று எழுத வேண்டும். நம்ம குறித்து எழுத நல்லதாக எழுதாமே தேவன் நம்மளை குறித்து எழுதணும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேக கல்றையில் நீங்கள் போனீங்கன்னா கல்றையெல்லாம் நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. இவர் சமாதத்துக்குள்ளே பிரவேசித்தார், பரிசுத்தவானுடைய மரணம், பார்வைக்கு அறிவிப்பெல்லாம் அநேக எழுதியிருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த வாழ்க்கை அந்த வருஷத்துப்படி இருக்கான்னு தெரியாது. அது அடக்கம் பண்ணுற பாஸ்டருக்கு தான் தெரியும் அவர் யாரு எப்படி இருந்தாருன்னு. ஆனால் நம்மளை எல்லாரும் குறித்து என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நம்முடைய முடிவு என்ன எழுத வேண்டும் என்றால், நாம் யூதருடைய ராஜா என்று எழுதுவது போல நம்மை குறித்து அருமையாக எழுத வேண்டாம். அதுக்கு நம்மை ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னொரு வருஷத்தை நான் காண்பித்து போகிறேன். பாருங்க, 20 வருஷத்தீங்கன்னா சொல்ல, இயேசு சிலுவில் அறியப்பட்ட இடம் இயேசு சிலுவையில் அறியப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமா இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. இயேசு சிலுவில் அறியப்பட்ட இடம். இப்போ இடமும் முக்கியம். இன்னைக்கு எதுதான் சபைக்குள்ள வருவாங்க சொல்ல மாட்டீங்களே, ஒன்று கல்யாணத்துக்கு வருவாங்க, இல்லைன்னா கல்லறைக்கு வருவாங்க. ஸோ இடம் ரொம்ப முக்கியம். என்ன இடம்? இயேசு சிலுவையில் அறியப்பட்ட இடம். நமக்கும் நம்முடைய கடைசி காலத்தில் இடம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவ முறைப்படி நம்முடைய சரீரத்தை யாரும் எரிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சரீரம் எழுந்திருக்கக்கூடிய சரீரம். இப்போது நமக்கு ஆண்டவரை பின்பற்ற, ஆண்டு சத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அறியப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் எழுத வேணும். இடமும் ரொம்ப முக்கியம். அதனால் எங்கே புதைச்சாலும் ஓகே, ஆனால் புதைக்கணும். என்ன பண்ணோம்? புதைக்கணும். பவுல் சொல்ல, நான் விதைக்கலை, நான் இதை புதைக்கலை, இதை விதைக்கிறேன்றார். இல்லை, விதைக்கிற இடம். அப்போது எரிக்கக்கூடாது. நம்முடைய கடைசி காலத்தில் நம்மளுடைய இடம் எப்படி இருக்கணும்? வேதம் ஏசாயால பார்த்தீங்கன்னா, நேர்மையாக நடந்தவங்களை நோக்கி பாருங்க, அவருடைய முடிவு சமாதானம் சொல்லப்பட்டிருக்கும். முடிவு சமாதானமாக இருக்கும். எனக்காக யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. நடந்தது பாருங்க, நம்ம முடிவு எப்படி இருக்கணும்? சமாதானம். இயேசு நமக்காக பாடுபட்டார், உண்மைதான். நமக்காக ரத்தம் செய்தார், உண்மைதான். நமக்காக அறியப்பட்டார், உண்மைதான். தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், உண்மைதான். அவரை பின்பற்ற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முடிவு அப்படிங்க சமாதானமாக இருக்கணும். அதனால் மரணம் வரும். எப்போலாம் மரணம்? மனுஷன் நினைய நேரத்தில் மரணம். அதான் சொல்லுவாங்க, ஒரு கல்யாணம் விருந்து விட்டு போகல காட்டிலும் மரணம் விட்டு போகுது நலம். தன்னை குறித்து அவன் சிந்திப்பான், தன்னை முடிவை குறித்து சிந்திப்பான். நான் எப்போனாலும் மரணம் வந்தாலும் கவலை இல்லை. இயேசு எத்தனை வயசில் செத்தார்? 33 வயதில் அவர் இறந்தார். எத்தனை வயசில்? 33 வயதில். அப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அந்த மாதிரி வயசில் யாராவது இறந்துட்டானா, பாவம் அற்ப ஆயுசில் போயிட்டானு அப்படிதான் சொல்லல, அற்ப ஆயுசில் போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அற்ப ஆயுசில் போல அவர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால அவர் நினைச்சாருன்னா இன்னும் 20-25 வருஷம் உயிரோடு இருந்திருக்கலாம். ஏசு எங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் ஜனங்களுடைய வஸ்திரம் அழுக்காவில், செருப்பு தேயில 40 வருஷம் ஜனங்களை நடத்தினார். இப்போ 40 வருஷம் ஒன்றுமே பழசு ஆகாத இயேசு 20-25 வருஷம் எப்படி தான் வந்திருப்பார்? இன்னும் வாலிபனாக வந்திருப்பார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இப்போது நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், மரணம் நம்மளை சந்தித்தா அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு மரணம் நடந்துச்சு. நம்மளை ஏற்கனவே நமக்கு ஒரு இடம் இருந்தது. நம்ம எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ண ஒரு இடம் இருந்தது. அது 71 போஷாங்க ரோடா தெரில, அது 111 பிரிக்கின் ரோடான்னு தெரில, யார் எங்கெங்கே அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியல. உங்களை தான் சொல்கிறேன்,
அடக்கம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? ஒன்றும் சத்தமே காணாம. எங்கள் தலைவர் சொல்லுவார், யோ இன்னும் நீ சாகலையா, இன்னும் நீ சாகலை, இன்னும் மாம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். போல் நம்மளை எல்லாரும் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஞானஸ்தானத்தில் ஒரு முறை நம்மளை அடக்கம் பண்ணிட்டாங்க. நம்ம கிறிஸ்துவை தரித்து இருக்கிறோம். அவருடைய மரணத்தை ருசி பார்த்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது நம்முடைய இடம் நமக்கு சொல்லப்பட வேண்டும். நம்முடைய இடம் அங்கே சமாதானமாய் காணப்பட வேண்டும். ஆகினால மரணம் வந்தால் இங்கே இருந்தால் நமக்கு லாபம், அங்கே போனால் சொல்ல மாட்டீங்களே, இங்கே இருந்தால் அவரு லாபம். உடனே பாருங்கள், அப்போ இங்கேருந்து நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்களா? நோ நோ நோ, இங்கே இருந்தால் அவருக்கு லாபம், நமக்கு லாபம் இருக்கக்கூடாது. பவுல் சொல்ல, லாபமான அனைத்தையும் நஷ்டமான குப்பைன்னு. அதான் எனக்கு லாபமாக இருக்கு, எனக்கு லாபமா அப்படிலாம் சொன்னால் ஆண்டவர் அவனை பார்த்து மதி கட்டுனேன்னு வேறு. ஆண்டவரே, நான் இருக்கிறது உங்களுக்கு லாபம் ஆண்டவர், அங்கே வந்தால் எனக்கு லாபம். அதனால் எப்போ கூப்பிட்டாலும் டாட்டா பாபை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் சத்தமே காணோம். பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. யாரும் இது வரைக்கும் இருக்கவே இல்லை. ஒரே ஒரு தான் உயிரோடு இருக்கா, இயேசு. இது வரைக்கும் யாரும் உயிரோடு இருந்ததே கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதுதான். பிறப்பு இருந்தால் அதே போல் இறப்பு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய இடம், நம்முடைய முடிவு நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆயுஷ் நாட்களை பூர்ணமாக இருக்குங்க, நான் சாகாமல் அந்த கர்த்தரை செய்ய விவரிப்பேன். என் நேசனுக்கு ஜீவனை கொடுத்தா அந்த ஜீவனை சிலுவையிலே நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். தேவ சித்தம் நிறைவேறணும். முற்றிலுமா என் சித்தம் நிறைவேறின பிறகுதான் இயேசு ஒப்பு கொடுத்த மாதிரி நம்மளே என்ன சொல்லணும், பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லணும். அது மாதிரி எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கீங்க? ஆமேன். இப்போ அந்த மாதிரி வந்தால் கூட, ஆண்டவரே இன்னும் உங்கள் சித்தம் நிறைவேறலையே என் வாழ்க்கையில், ஏன் இப்போ கூப்பிட்றீங்க, கூப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இந்த வார்த்தையில் உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் முழுவதும் 7 வார்த்தைகளை குறித்து பிரசங்கிப்பாங்க. எத்தனை வார்த்தை? 7 வார்த்தைகளை. 7 வார்த்தைகளை நான் பிரசங்கம் பண்ணேன். இந்த 7 வார்த்தையை சொல்லிவிட்டு நான் அந்த வேதத்தில் இன்னும் காரியங்களை காண்பித்து நான் உங்களை வேகமாக கடந்து செல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 வார்த்தையில் முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியம். லூக்கா 23:34. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். லூக்கா 23:43. ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். யோவான் 19:26-27. நான்காவதாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27:46. மார்க் 15:34. சங்கீதம் 22:1. அப்புறம் தாகமா இருக்கிறேன் சொல்ற யோவான் 19:28. ஐந்தாவதாக, ஆறாவதாக, எல்லாம் முடிந்தது 19. யோவான் 19:30. ஏழாவதாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:40. 7 வார்த்தையை சொல்லி முடித்தார். அப்போ இந்த 7 வார்த்தையெல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அந்த வேத வாக்கியங்கள்லாம் எங்கே நடந்தது அப்படின்னு காண்பித்து நான் குறிப்பு கடந்து போகிறேன். முதலாவதாக அவர் சொல்ல 19:24. நீங்கள் இப்போ யோவான் 19:24 பார்த்தீங்கன்னா வாசிங்க. யோவான் 19:24. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருவோமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி செய்தார்கள். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி செய்தார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில, இயேசு வாழ்க்கையில் இந்த சிலுவை மரணத்துக்கு அவர் தொங்குறாரு. ஆனாலும் வேத வாக்கியம் நிறைவேறத்துக்கு அவன் வஸ்திரத்தில் கூட நாங்கள் அங்கே ஆண்டவர் மகிமைப்பட்டார். வேத வசனம் வஸ்திரத்தில் கூட அங்கே காணப்பட்டது. இயேசுவின் வஸ்திரத்தில் கூட சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நிறைவேறத்தக்கதாக இப்படி செய்ததான். அப்போ வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க இப்படி செய்தார்கள். அப்போது நம்ம வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கபடி நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். இன்னொரு வசனத்தை காட்டுற பாருங்க. 28 பார்த்தீங்கன்னா, அதே 19:28 அதில் சொல்ல பாருங்க, வேத வாக்கியம் அதன் பின்பு எல்லாம் முடியுது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இப்போ இயேசு பாருங்க, அவர் எல்லாம் முடிஞ்சு தெரிஞ்சிட்டார். இப்போ வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னாராம். அப்போ அவர் சொன்னார், எல்லாம் தெரிஞ்சிட்டார், எல்லாம் முடிஞ்சிச்சு,
கடைசி என்ன பெண்டிங் இருக்குன்னா, இந்த ஒரு வார்த்தை பெண்டிங் இருக்குன்னு அவர் அறிந்தார். ஒருங்க வேத வாக்கிய நிறைவேறுபடி செய்தாங்க, இவர் வேத வாக்கிய நிறைவேற வேண்டும் அறியணும், மற்றவங்க நிறைவேற்றணும், நம்ம அறியணும். அவர் அறிந்து சொன்னார். ஹல்லேலூயா. மூணாவதாக பார்த்தீங்கன்னா 36 நீங்கள் வாசிங்கன்னா, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. மூணாவதாக நிறைவேறும்படி, வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய எலும்பு முறிக்கல, வேத வாக்கியத்தில் சொன்ன மாதிரியே நடக்கணும். முதல்ல செய்தாங்க, நிறைவேற செய்தாங்க, சொன்னார், நடந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது நான் சொல்லுகிற இந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்படணும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதாவது செய்யணும், சொல்லணும், நாம் அதை நடக்கணும். இந்த வாக்கியத்தை வைத்து நான் உங்கள் மத்தியில் இன்னைக்கு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், என்னோட கூட 37 நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு தேவ வாக்கியம் சொல்லியிருக்கிறது. பாருங்க, வேத வாக்கியம் சொல்லுகிறது, அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. வேத வாக்கியம் சொல்லுகிறது, சொல்லுங்க, வேத வாக்கியம் சொல்லுங்க. என்ன வேத வாக்கியம் சொல்லுதுன்னா, இயேசு சிலு சுமந்தார், இயேசு சிலு அறியப்பட்டார், இயேசு ஒப்பு கொடுத்தார், இயேசு அப்படிலாம் செய்தாங்க, இயேசு அறிந்தார், சொன்னார், எல்லாம் என்ன சொல்றது நிறைவேறுது, இப்படி நடந்தது, எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ என்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குறாருன்னா, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்தேயு 16:24 வாசிக்கிற முதல் குறிப்பு, இயேசு சிலுவை சுமந்து வேத வாக்கியம் நிறைவேறினது போல, ஒப்பு கொடுத்த போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வேத வாக்கியம் சொல்லுகிறது என்னன்னா, மத்தேயு 16:24 வாசிக்குமா? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே பின்பற்ற கடவன். பாருங்க, போதும் பாருங்க, 24 சொல்றாரு, இயேசு தம்முடைய சீஷர் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதலாவதாக வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாரும் ஒரு சிலுவையை சுமக்கணும். எத்தனை பேர் சிலுவை சுமந்து வந்திருக்கீங்க? நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை சுமக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை சுமக்கிற வாழ்க்கை தெரிஞ்சுங்க. இயேசு சிலுவையில் சுமந்துட்டார், அதனால் நான் சுமக்க தேவையில்லைன்னு பாடணும். வியாதி சுமக்க தேவையில்லை, நோய் சுமக்க தேவையில்லை. ஆனால் நமக்குன்ற ஒரு சிலுவை இருக்குது. நமக்குன்னு ஒரு சிலுவை, நம்முடைய பாதை சிலுவை, நம்முடைய சிலுவை நாம் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் சொல்லுது. தன் சிலுவையை எடுக்காத 10:38 நீங்கள் வாசித்தீங்கன்னா, மத்தேயு 10:38 சொல்ற, தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றாதவன் என்று சொல்ற. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றது எனக்கு மாத்திரம் அல்ல. ஐயோ இதெல்லாம் கஷ்டாண்டது, இதெல்லாம் திரும்ப முடியாதாண்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அப்போ இந்த சிலுவையை நம்ம சுமப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். யாராருக்கும் எப்படி பாதை இருக்க தெரியாது. அது என்ன பண்ண, அப்போல்லாம் நீங்கள் அதை கேட்கலாம், பழைய விசுவாசிகளே கேட்கலாம், என்ன பண்ணுறது, இது ஒரு சிலுவையின் பாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிலுவையின் பாதையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது சிலுவை சுமக்கிற நாம் சிலுவை சுமக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த 38 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் மத்தேயு 10:38 நம்ம வாசித்தோம், சிலுவை சுமக்காதவன். இந்த வசனம் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அதாவது பிலிப்பியர் 2 நீங்கள் 7 வாசித்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பக்கம் வாசிங்க, பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, அவர் எப்படி தம்மை தாமே வெறுத்தார். அப்போது என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பற்றாதவன் என்று எங்கள் வார்த்தை சொல்ல, அந்த வார்த்தையின்படியே அவர் இந்த 24 சொல்வது, இயேசு தம்முடைய சீஷர் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து. இப்போ இயேசு தன்னைத்தானே வெறுத்தார். இந்த பிலிப்பியரில் பார்க்குறோம், என்ன பண்ணார்னா அவர் தன்னைத்தானே வெறுத்தார்.
சொல்றாரு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணம், அதாவது சிலுவின் மரணம் தன்னை கீழ்ப்படுகிறவா தம்மை தாழ்த்தினா சொல்லப்படுது. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார்னு ஏது சொல்லுறது. இப்போது நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னா, நம்மை நாமே வெறுக்கணும், தன்னைத்தானே வெறுக்கணும். சில பேர் தண்ணியே ரொம்ப நேசிப்பாங்க, கடையில் பார்த்துப்பாங்க, நீ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க, நான் இது எவ்வளோ சாதிச்சிட்டேன், இது சொல்லவே கூடாது. நம்ம எப்பவுமே சிலுவையை குறித்தே பேசணும், நம்மை நாமே வெறுக்க வேண்டும். அதுதான் சிலுவை. இந்த வெள்ளிக்கிழமை, இந்த குட் ஃப்ரைடே உலகம் முழுவதும் கொண்டாது. நம்ம என்ன ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறோன்னா, உன் சிலுவை நீ சுமந்துக்கல. பக்கத்து சொல்லுங்கள், உன் சிலுவை நீ சுமந்து உன்னை தன்னைத்தானே நீ வெறுப்பா, தன்னைத்தானே உன்னையே நீ உன்னையே நீ வெறுக்கணும். உன்னை வெறுத்து சிலுவையை நேசிக்கணும். அல்லேலூயா. உன்னையே நீ வெறுத்து, சில பேர் தன்னையே சொல்ல வெறுக்க மாட்டாங்க. தன்னையே ஆண்டவரே நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் வெறுக்கிறேன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமை ஆக்கி, நான் ஒன்றே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றே இல்லை ஆண்டவர். அவ்வளோ பேர் பொசிஷனில் இருக்கார், தேவனுடைய குமாரன், உலகத்தையே படைத்தவர். ஆனால் தன்னை வெறுமையாக, அதான் வெறுமையாக, நான் ஒன்றே இல்லைப்பா, ஐம் நத்திங், ஐம் எம்டி ஆண்டவரே சொல்லி நம்மளே வெறுமை ஆக்குறது தான் அது தன்னைத்தானே வெறுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதாவது 24 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவர் சொல்றாரு, தம்மைத்தாமே ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற, சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று. இப்போ கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுகிறார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிப்பினா கலாத்தியர் 2:20 அங்கே ஒரு வசனம் அழகாக இருக்கும் பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரரை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்கே சொல்லணும், சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன சொல்லணும்னா, என்னில் அன்பு கூர்ந்தார் ஆகினால் என்ன பண்ண, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவிலே அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது, என்னில் அன்புக்கும் எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்தை பிழைத்திருக்கிறேன். இப்போ நம்ம சொல்ல வேண்டியது, நான் சிலுவை எடுத்து பிழைத்திருக்கிறேன்னா, இன்னும் ஆண்டவர் என்னை அன்பு கூர்ந்த ஆண்டவர் எனக்காக ஜீவன் அவரில் நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்று நம்ம சொல்ல வேண்டும். சிலுவையில் பாருங்க, கலாத்தியர் 6:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 6:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைய கொண்டிருக்கிறேன். அவர் எப்படி எனக்காக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நானும் என்ன பண்ணுறேன், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக வேத வாக்கியம் சொல்லுகிறபடியாக நாம் என்ன சொன்னால், நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். நம்மை நாமே வெறுமையாக்கி நம்மை உள்ள சிலுவையிலே அறியப்பட்டு, இந்த உலகத்துக்கு நம் சிலுவையில் அறியப்பட்டு நாம் பிழைக்க இருக்கிறது யாருன்னா, இயேசுக்காக பிழைத்திருக்கிறேன் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டதுனால என் ஜீவனை தந்தைக்காக ஸ்தோத்திரப்பா, நீங்கள் வைத்திருக்க இந்த சிலுவை நான் சுமந்து உமாக்காக நான் பிழைத்திருக்கிறேன், உமாக்காக நான் பிழைத்திருக்கிறேன். சில சொல்லாங்க, நீ பிழைக்கணுமா, நீ சொல்ல நான் பிழைக்கணும், ஏன்னா இயேசுக்காக, இயேசு என்னை பிழைக்க சொல்லியிருக்கிறார், இயேசு எனக்காக மரித்து எனக்கு நான் அவரோட அறையப்பட்டிருக்கேன், நான் இங்கே அவரோட பிழைத்திருக்கிறேன் என்று நம்ம அறிக்கப்படணும். அது சரியான எக்ஸாம்பிள் யாருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்மை வெறுமையாக்கினார். பிலிப்பில் அவர் வெறுமையாக்கி மரணமறிந்தும் அவர் அப்படியாக இருந்தார். கர்த்தர் கிறிஸ்து. ரெண்டாவதாக, முதலாவது சொன்ன, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். வேத வாக்கியம் என்ன சொல்லுது, அவருடைய சிலுவையை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற கடவுள்னு சொல்லுவோம். ரெண்டாவதாக, சிலுவையின் மரணமும் தன்னை கீழ்ப்படுத்தார். பிலிப்பியர் 2:8 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பிலிப்பியர் 2:8 நீங்கள் வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய். ரெண்டாவதாக, சிலுவை அனுபவம் என்ன, கீழ்ப்படுகிற அனுபவம். சொல்லுங்க, கீழ்ப்படுகிற. முதல் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்பற்றுக்கணும். நம்மை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, நம்ம அவரோடு அறியப்பட்டு
நம்ம பிழைத்திருப்பது இயேசுக்காக என்று பிழைக்கணும். ரெண்டாவதாக நாம் என்ன பண்ணோம்னா மரண பரிந்து நம்ம கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படியும்? இயேசு தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது போல, இயேசு தேவனுக்கு கீழ்ப்படிந்தது போல நாமளும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லவே கூடாது. ஆண்டவருக்கு நம்ம எப்பவுமே கீழ்ப்படினோம். எதிலெல்லாம் நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்களே ஒரு பட்டி போடுங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, அதில் கீழ்ப்படியணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் 6:1 269, பிள்ளைகளே உங்களை பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படும். பிள்ளைகள் முதல்ல அப்பா அம்மா இருப்பாங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா விதத்தில் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிய வேண்டும். அது ஒரு பழக்கத்தை வைத்துக்கணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படுகிற பழக்கத்தை வைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:22, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கன்னு சொல்லப்படுது. மனைவிகள் கணவர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். ரட்சிக்கப்படாத ஒரு கணவருக்கு கீழ்ப்படிய முடியாது. ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிற கணவருக்கு கண்டிப்பாக மனைவிகள் என்ன பண்ணோம்? கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஒப்புடணும் பாருங்க. அப்போது நம்முடைய ஆண்டவர் மரண வந்து கீழ்ப்படிந்தார். அல்ல, நம்ம கீழ்ப்படிவோம்னா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? மேல் படியை காட்டுவார். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கீழ்ப்படியாத கேஸுன்னு சொல்லவே கூடாது. நம்ம எது சொன்னாலும் கீழ்ப்படிவான். கர்த்தருக்குள்ளே சொன்னீங்கன்னா கீழ்ப்படிவேன். அது உங்களுக்குள்ளே எழுதினோம். கர்த்தருக்குள்ளே ஏதாவது சொன்னால் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணோம்? எழுதி. இப்போ நான் கர்த்தருக்குள்ளே சொல்கிற 8 மணிக்கு வாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். அப்போ கர்த்தருக்குள்ளே நான் சொல்கிறேன் நீங்கள் 8 மணிக்கு வாங்க அப்படின்றது. அதனால் எந்த ஆனாலும் 8 மணிக்கு நீங்கள் வந்துடணும். அது கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியுது. ஏன்னா ஆராதனை நேரம் 8 மணின்னா 8 மணிக்கு வந்துடணும். பழைய நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஸ்டீஃபன் பாஸ்டர் ஆரம்பிச்சிட்டாருன்னா கேட்டை மூடிட்டு வரோம். அவர் ஆராதனை நேரத்தில் கேட்டை மூடிட்டு வரோம். என்னதான் வெளியே இருந்து அழுது பண்ணாலும் நோ அலோடம். எவ்வளோ கடினமாக இருந்திருக்காங்க அந்த காலத்து பசுத்தோன். அல்லோடே கிடையாது. நீ போய் அடுத்த வாரம் வா, நேரத்தோட வா ஆராதனை, இல்லைன்னா போ, அப்படியே போயிடு. விடவே மாட்டார். அவ்வளோமான கண்டிப்பான அந்த மாதிரிலாம் நான் பண்ணினேன்னா 8 மணிக்கு வரவங்க மாத்திரம் பேலையை ஆண்டவர் மூடின மாதிரி கதவை மூடிட்டேன்னு வச்சிங்களேன். ஸோ கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க. அது பெரிய ஆசீர்வாதம். என்னால் உங்களுடைய ஆசீர்வாதம் தடையாக இருக்க நான் விரும்ப மாட்டேன். அதனால் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்காதுங்க. 8 மணி ஆராதனைன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படி 8 மணிக்கு வந்துடுங்க. இந்த குட் ஃப்ரைடே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 8 மணிக்கு வந்துடுறேன் ஆண்டவரே, அப்படியே வாங்க. 8 மணிக்கு வந்துடுவேன், அப்படியே வாங்க. முன்னாடி வாங்க. நல்லா ஆராதனைக்கு லேட்டாக போனதே கிடையாது. கரெக்டாக ஆராதனை நேரத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடி இருப்பேன். ஆராதனை ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே இருப்பேன். விசுவாசியாக இருக்கும் போதும் ஊழியக்காரனாக இருக்கும் போதும் அந்த பழக்கத்தை நீங்கள் உருவாக்கணும். ஸ்கூல் 8 மணிக்குன்னா நீங்கள் 8:30 மணிக்கு விடுவீங்களா? விட மாட்டீங்க. பையனா சொல்லுவான், அம்மா நீ அடி வாங்குற, நான் தான் அடி வாங்குறேன், உன் சாப்பாடு எனக்கு வேணாம், நான் போகிறேன்னு கிளம்பி போகிறானா இல்லையா? அப்போது பையனுக்கு தெரிஞ்ச ஸ்கூலுக்கு போனால் என்ன வரும்? லேட்டாக போனால் அடி விடும். ஆனால் சர்ச்சைக்கு போனால் அடிக்க மாட்டுறாரு ஆண்டவர். ஏன்னா அவர் இறக்கம் உள்ளவர். கல்வாசியில் உங்களுக்காக அடித்தார்ல, அப்படி கூட நீங்கள் சொல்லணும்ப்பா. லேட்டாக போனால் ஆண்டவர் அடிப்பார்ப்பா. ஆண்டவர் அடிப்பார். எதில் அடிப்பார்? என் வயிற்றில் அடிக்காதையா அப்படி சொல்கிறோம்ல, வயிற்றில் அடிப்பார். சாப்பாடு கிடைக்காது, அது மாதிரி வருமானத்தில் அடிப்பார். அந்த ஒருபோதும் அது இடமே கொடுக்கூடாது. அன்பாக சொல்கிறேன், இடமே கொடுக்கூடாது. ஆண்டவரே உங்கள் நேரத்தை நான் திருட மாட்டேன், நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு கீழ்ப்படுங்க. பெரிய ஆசீர்வாதம். நிச்சயமாக கர்த்தரை பாடலில் கற்றுக்கலாம், நீங்கள் ஆவிக்குள்ள வளரலாம், நீங்கள் கர்த்தருடைய என்ன சொல்ல துதிக்க கற்றுக்கலாம், நீங்கள் முழங்கல்லேருந்து ஆராதிக்கலாம். உங்களை யாருக்கு நேரம் முட்டி போடுங்க. உங்களை யாரும் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்னவோ கண்ணை மூடி நீங்களும் கத்தரும். அப்படி கத்தருக்கு கீழ்ப்படியும் போது நான் சொல்கிறேன், இந்த குட் ஃப்ரைடேயில் அடுத்த குட் ஃப்ரைடே கர்த்தருடைய வருகை தாமதிக்கமானா உங்களை கர்த்தர் எங்கேயோ உயர்த்தி இருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதம் உயர்ந்திருக்கும். உங்கள் மேலே ஒரு வேலி அடைப்பார். கர்த்தரை எப்பவுமே உங்களை பாதுகாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கீழ்ப்படிக்கு ஒரு வேதத்துலேருந்து ஒருத்தனை காட்டினா, நீங்கள் ஆதியாகமம் 28:7 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவன் பாருங்க, அவன் கீழ்ப்படிதான் பாருங்க. டக்குன்னு வருஷத்தை யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பாதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் பாருங்க, அவன் தகப்பனுக்கும் தாய்க்கும் அவன் என்ன பண்ணானா, யாக்கோபு கீழ்ப்படிந்தான். உங்களுக்கு தெரியும் இந்த கதை. ஆபிரகாம் உடைய
ஈசா கையில் என்ன பண்ணாங்க, ஆதியாகமம் 25:5 எல்லாத்தையும் ஈசா கொடுத்தார். ஆபிரகாம் சம்பாதித்த அத்தனை சொத்து என்ன பண்ணார், கொடுத்துட்டார். இந்தாப்பா நீ வச்சுக்கப்பா, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இந்த ஈசாக்கு பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் கண்ணு தெரியல, என்ன பண்ணிருக்கணும், அவர் ஜபம் பண்ணி தேவ சித்தத்தை அறிஞ்சிருக்கணும். எங்கள் அப்பா எனக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாரு, இவந்தோறு எனக்கு அவருக்கு வந்து யார் இஸ்மாயில் இருந்தான், அவருக்கு ஆபிரகாமுக்கு மறுமடியெல்லாம் பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்காம அவங்களெல்லாம் வெண்மதிகளை கிஃப்ட்டுகளை கொடுத்து அமுச்சுட்டு எல்லாம் சுற்றி எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 25:5 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். உண்டான யாவையும் யார்கிட்ட கொடுத்தானா? ஈசாக்கு. அப்போ ஈசாக்கு பெற்ற ஈசாக்கு என்ன பண்ணோம்? ஈசாக்கு ஏன் கொடுத்தாரு? ஈசாக்கு துன்மார்க்கெலாம் வாழ்ந்தானா சொல்லுங்க? இல்லை. ஈசாக்கு தேவனுக்கு பயந்து ஒரே மனைவியோட அவன் வாழ்ந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தா, தேசத்தில் விதைத்தான். ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நான் உங்கள் தகப்பனோடதுக்கும் உங்க கூட இருப்பேன்னு சொன்னார். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆபிரகாம் என்ன பண்ண கொடுத்தார். இப்போ ஈசாக்கு யார் கொடுத்துருக்கணும்? முழுமையான அந்த எல்லா ஆசீர்வாதம் யாக்கோபு கொடுத்துருக்கணும். யாக்கோபே நீங்கள் அந்த வீட்டில் போய் இந்த எனக்கு நேரில் இதனால சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் இந்த 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் போய் வாசிக்கலாம். அவர் என்ன பண்ணிருக்கணும் ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த கதை தெரியும். அவர் யாக்கோபு கூப்பிட்டு, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, எனக்கு கண்ணு தெரியல, அதனால் எங்கள் அப்பா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, இன்னும் நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன், தேவன் உன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி கொடுக்காம இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? நீங்கள் 27:4 வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க. அது எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். யாருக்கு? மூத்தமான ஏசாவைப்பா சொல்றார். மூத்தமான ஏசா எப்படி இருந்தான்? அப்பா அம்மா பேச்சை கேட்கல, அவன் துன்மார்க்கமாய், அதாவது தன் மனதுக்கு பிடித்த திருமணம் செய்து வாழ்க்கை இருந்தான். ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அவனை குறித்து ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 28 நீங்கள் 46 பண்ண பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, இந்த தேசத்து பெண்களாக சொல்லி அவன் பண்ண கொண்ட பெண்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தோம். இப்படியேப்பட்ட ஆளை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்காக பிளான் பண்ணுறார். ஆனால் மனைவி பார்த்தா இவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் அல்ல. யாக்கோபை கூப்பிட்டு, நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுப்பான்னு சொல்லி அவளை அழைக்கும் போது அவன் என்ன பண்ணான்? அதுக்கு அவன் அதை கீழ்ப்படிந்து போனான். கர்த்தர் அவனை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்போது ஒருத்தர் சரியில்லைன்னா ஒருத்தர் சரியாக இருந்தாங்க. அவங்கள அறியாமல் ஈசாக்கு என்ன அவருக்கு வாயில் அந்த ருசியாக இருந்தால் போதும்னு பார்க்குறாரு. அப்பா ஒரு வாய் ஜான் வாய் ருசிக்காக ஜான் வாய் சாப்பாடுங்க யாரும் தேடக்கூடாது, இயேசுவை தேடவே கூடாது. ஆண்டவர் எந்த நிலையில வைத்தாலும் நாம் என்ன செய்யணும்? நாம் அவர் கீழ்ப்படிந்தவராக இருக்கும். கர்த்தர் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாவது ஸ்தோத்திரம், கொடுக்கலான்னு சொல்கிறோம். அதுக்காக நான் செய்யணும். கீழ்ப்படியும் போது கர்த்தர் அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிட்டு வராங்க. வீட்டில் போயிட்டு இந்த 27 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போது தாய் என்ன பண்ணா? சரியான ஆசீர்வாதத்தை வழி நடத்தான். கணவரையே வழி நடத்தினான். அவங்க ஈசாக்கோட 27:45 பார்த்தா சொல்லும் போது 2ஆம் வசனம் 28:2 சொல்லுது, எழுந்து புறப்பட்டு நீ போன. யார் சொல்வா? ஈசாக்கே. அவருக்கு அப்போ தான் தெரியுது, ஆஹா கண்ணு தெரியாமல் போய் நான் பண்ணுறேன், ஐயோ தவறானது பண்ண நினச்சேனே, பரவாயில்ல. என் மனைவி என்ன பண்ணா? சரியான வழிக்கு நடத்தினான். என் பையன் என்ன பண்ணான்? சரியான வழிக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து என் எல்லா ஆசீர்வாதம், அதாவது ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை நான் பெற்ற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்போ கீழ்ப்படிந்து போகிறான். கர்த்தர் அவனோட கூட இருப்பாருன்னு அவனை ஆசீர்வதித்து அனுப்பினாங்க. அப்போது சிலுவை என்பது என்ன? நம்ம கீழ்ப்படியணும். சொல்லுங்கள், சிலுவை என்பது என்ன? கீழ்ப்படியணும். சிலுவை என்பது என்ன? சிலுவை நம்ம சுமக்கணும். நம்ம சுமந்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வாழணும். நம்ம எப்பவுமே இருந்தோம் நமக்கு சிலுவை சுமந்துட்டு இருக்கேன்னு அந்த சிலுவைக்கு நம்ம கீழ்ப்படியணும். மூன்றாவதாக அதே பிலிப்பியர் 2:8 நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, சிலுவை மரண பயம் அவர் என்ன பண்ண? தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மை இருக்கணும். இன்னைக்கு பெந்தகோஸ்து மக்களை மாதிரி
பெருமை பிடிச்சவங்கள பார்க்கவே முடியாது. பயங்கரமான பெருமை. அவங்களுக்கு தெரியல பெருமை உள்ள தேவன் தாழ்மையார். தாழ்மையார். சிலுவைன்றது என்னது? இயேசு மரணம் தாழ்மையார். தாழ்மையா இருக்கணும், அதான் சிலுவை. பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்க அது எப்படி இயேசு தேவன் முன்பாக தம்மை தாழ்த்தினார். அப்படியே தாழ்மையா இருந்தார். தேவன் முன்பாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். தேவன் முன்பாக அவர் என்ன பண்ணாரு? தம்மை ஆண்டவர் கீழ்ப்படிந்தார். தேவன் முன்பாக அவர் தம்மை தாழ்த்தினார். நீங்க மத்தேயு 11:29 சொல்லுவாரு, என்னிடத்துல கற்றுக்க நான் மனத்தாழ்மையா. மனத்தாழ்மை, தாழ்மையில ஒரு படி மேல மனத்தாழ்மை. சில ஜெபத்தை சொல்ல பாருங்க, ஆண்டவரே என்னை தரமட்டமாய் தாழ்த்துக்கிறேன். தரமட்டமாய் தாழ்த்துறாங்க. அப்ப தரம் மட்டம்னா எப்படின்னு படுக்க வச்சு மட்ட பலக வச்சு தேய்க்கணும். தரமட்டமாய் தாழ்த்துக்கிறேன். நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு. ஆனா மனதில் என்ன இருக்கும்? தாழ்மையா இருக்க. அது வாசிக்கலாம். மத்தேயு 28:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ சிலுவை என்பது என்ன? தாழ்மை. தாழ்மையா இருங்களேன். என்ன குறைஞ்ச போது எல்லாத்தையும் தாழ்மையா இருங்களேன். அவர் சாந்தமா இருக்கிறார். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா மூசே என்ன 12ஆம் அதிகாரம் 3 பார்த்தா சாந்த குணம். பூமியில் உள்ள எல்லா மனுஷனும் சாந்த குணமா இருந்தான். ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணினாருன்னா யாத்ரா 33:17 கிருபை கிடைத்தது. ஆண்டவர் கண்ணில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. லூக்கா 18 நீங்க 13:14 நீங்க வாசிங்கன்னா அந்த பாவியாகிய மனுஷன் ஆண்டவர் சமூகத்தில் வருகிறான். ஆண்டவரே கர்த்தாவே என்ன, ஆண்டவரே என் பாவங்களெல்லாம் பாவியாக என் மேலே கிருபையார் என்று சொன்னான். கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? அவனை நீதிமான ஆக்கினார். ஹல்லேலூயா. அப்போ தாழ்மை உள்ளது கர்த்தர் கிருபை தருகிறார். எப்பவுமே தாழ்மையா இருக்கு. அதனால ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டீங்க. நீங்க யாருன்னு கர்த்தருக்கு தெரியும். உங்களை ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துறாரோ எவ்வளோ உயர்வும் அவ்வளோலாம் அவங்க தாழ்மையாகவே இருங்க. தாழ்மையாக இருங்க. அதுதான் சிலுவை சுமக்கிற அனுபவம். ஏன் இவ்வளோ தாழ்மையாக இருக்கேன்? உனக்கு தெரியாது. தாழ்மை என்ற சிலுவையை சுமந்து இருக்கிறேன். சொல்லுங்க, தாழ்மை என்ற சிலுவை சுமந்து இருக்கிறேன். கீழ்ப்படுகிற என்ற சிலுவையை சுமந்து இருக்கிறேன். ஒப்பு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து இருக்கேன். என்னையே நான் வெறுமையாக்கி தாழ்த்த சிலுவையை சுமந்து இருக்கிறேன். ஏன்னா என் இயேசு சுமந்தார். அவர் சுமந்த அந்த சிலுவையை என் வாழ்க்கையில் நான் சுமக்கிறேன் என்று நம்ம சொல்லணும். கர்த்தருக்கு சொந்த உபயோகத்தில் ஒரே ஒரு பாத்திரத்தை நான் வேகமாக காட்டப்படுது. 2 4 7 அதிகாரம் 14 வசனம் பார்த்தா பக்கம் 551 பழைய ஏற்பட அங்கே மனாசேன்னு ஒருத்தர் இருந்தான். ஆண்டவர் நோக்கி அவன் மன்னிக்கணும் 2 4 7 14 ஜெபத்துல என் ஜனங்கள் விட்டு மனம் திரும்பி தங்களை தாழ்த்தும். ஜெபத்துல கூட தாழ்வும். ஜெபம் பண்ணும் போது கூட அவன் ஜெபம் அப்படின்னா தாழ்மையா இருக்கும். நம்ம ஜெபம் ஒருத்தர் ஜெபம் பண்ண வந்தார். வியாதிசி ஜெபம் பண்ணா அவர் ஆரம்பிச்சு அப்படியே அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, ஏசியா அப்படியே உலகம் போயிட்டு வந்துட்டாரான். போயிட்டு கடந்து வந்து பார்த்த உடனே இது எப்போ போச்சுன்னா, நீ எப்போ அங்கே அமெரிக்கா போனே அப்படியே போச்சுன்றான். ஜபம் அப்படின்னா அந்த ஜபத்தில் என்ன குறிப்பு? என்ன குறிப்புக்காக ஜபிக்கணுமா? ஜபிக்க சொன்னால் குறிப்பை விட்டுட்டு சில பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போவாங்க. அதனால பசங்க என்ன பண்ணுறது இல்லை, குடும்ப ஜபத்தில் உட்கார்றது இல்லை, கணவர் உட்கார்றது இல்லை, மனைவி உட்கார்றது இல்லை, பாட்டி ஜபிக்கிற ஜபத்தை உட்கார்றது இல்லை, தாத்தா உட்கார்றது. ஏன் ஊரெல்லாம் சுற்றுன அவனே ஒரு சுற்றி முடிஞ்சவன ஆமேன் படும் போது அப்போதான் ஆமேன் 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 பாருங்க. அது வரைக்கும் அவர் எங்கே போனாரோ இவன் என்ன பண்ணான், எங்கே போயிடான். ஜபத்தில் என்ன குறிப்பு தரான்? சுருக்கமாக நம்முடைய ஆண்டவர் சங்கீதம் 65:2 ஜபத்தை கேட்கிறவரே, அதில் ஒரு தாழ்மை. ஆண்டவரே இந்த குறிப்புக்காக நான் ஜபிக்கிறோம்ப்பா, நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஜபிக்கிறோம், கிருபையாக இந்த காரியங்களை வாய்க்கை செய்வீராக அப்படின்னு சொல்லி ஜபிக்கணும். நான் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். அதனால தான் அனுபவத்தை சொல்கிறேன். யாருக்குமே ஜபிக்க சான்ஸே கொடுக்க மாட்டேன். எல்லாம் ஜெபம் பண்ணால் எல்லாம் வெக்கப்படுவானுங்க. அப்படியே உட்காந்து இப்படி பாப்பானுங்க, நீயா நானா இப்படி இடிப்பானுங்க, நீ பண்ண நான் பண்ண. நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். என்னடா நீங்கள் எல்லா ஜபத்துக்கு நான் எல்லா குறிப்புக்கும் ஜபம்.
ஜபம் தானே, என்ன வசனத்தை வச்சு ஜெபிக்க தெரியாதா? ஆண்டவர்கிட்ட கேட்டால் தரப்போறாரு. அப்போ ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார் ஊழியக்கார். அவர் என்னை அன்பாக கூப்பிட்டு தனியாக, தம்பி எல்லாரையும் ஜெபிக்க வைக்கணும்ப்பா, நீ எல்லாருக்கும் சான்ஸ் கொடு, அதுதான்ப்பா, அப்போ தான் அவனை கற்றுப்பான். அப்படி அதுலேருந்து ஜெபம் பண்ணு. இன்றைக்கும் ஜெபம் பண்ண மாத்திரல ஜெபிக்க வைத்துட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் ஜெபத்தில் நம்ம தாழ்மைங்க. பிறகு அப்போ ஒரு மனுஷன் 2 நாளாகவும் 33:11-12 நீ வீட்டில் போய் 10-11-12 வாசிங்க. அதில் 11 வாசிங்க. அங்கே ஒரு மனிதர் 583 பக்கம் வாசிங்க, வேகமாக போவோம். கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இது என்னன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பேச்சை அவங்க யாரு கேட்கவே இல்லை. ஆண்டவருடைய பேச்சை கவனிக்காதே போனார்கள். ஆண்டவர் பாட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அப்படிதான்ப்பா சொல்லுவார். பாஸ்டர்னா அப்படிதான் சொல்லுவார். பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் தூங்க விடாம ஆண்டவர் சொல்றாரு. என்ன பண்றது? பாஸ்டர் சொல்ல, அவர் தூங்க விடாம சொல்ற. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி நேற்று 2:30 மணிக்கு கிடையாது. ஏன்னா நான் தான் 2:50 அலாரம் வச்சுட்டேன். அதாவது 2:30 மணிக்கு இருந்து அவரு ஜோம் பண்ணி 6 காட்டுற ஜோம் பண்ணி 2:30 மணிக்கு ஜோம் பண்ணுறேன். இப்போ 2:30 மணிக்கு இருந்து மெசேஜுக்கு 2:30 மணிக்கு எழுது. ஏன் அந்த நான் தான் 2:50 வச்சு 3:50 எப்போ எழுது? ஆனால் 2:50 எழுது. 2:30 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணு, நான் கொடுக்க சத்தை எழுது. பாஸ்டர் இல்லை பேசுறது, பாஸ்டர் பேச வைக்கிறது கர்த்தர். அதனால் அதை கவனிக்கிறது இல்லை. அங்கே தான் வந்து குழந்தை கொஞ்சம் இதை பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு உள்ளே வாங்கி எழுதி, கர்த்தாவே நீ என்னோட பேசுனீங்கப்பா, இந்த வார்த்தைக்கு என் வாழ்க்கை சரியில்லைப்பா அப்படின்னு தாழ்த்தும் போது கர்த்தர்ப்பா, மகனே கவலைப்படாத, நான் கிருபை தரேன் உனக்கு, அம்மே உனக்கு கிருபை தரேன்ப்பா, நீ கவலைப்படாத, சரியாயிடும், அவனை ஆசீர்வதிப்பேன்ப்பா அப்படின்னு உன்னை எங்களோட என்கரேஜ் பண்ணுவார். அப்போது அது வேணுமா உங்களுக்கு? இல்லை வந்த மாதிரி போனோம்மா, வந்து ஏதோ உட்காந்து ஆளுத்தவங்களை உட்காந்துட்டப்பா அப்படின்னா அப்படி போகிறது இல்லை. வந்து கர்த்தர் உங்களை பேசி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, கர்த்தர் கிருபை பெற்று போகிறது தான் கர்த்தர் விரும்புவார். அல்லேலூயா. அவன் மிகவும் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவனுக்காக இறங்கி அவனை காப்பாற்ற போல நாம் என்ன பண்ணணும்? சிலுவை என்பது என்ன? தாழ்மை. நீ எத்தனை சிலுவை எடுத்துக்கணும்? முதல்ல சிலுவைக்கு ஆண்டவர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்முடைய வாழ்க்கை என்னன்னா ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த சிலுவையை எடுத்துக்கிட்டு அவரை பின்பற்ற வாழ்க்கை. அதிலையும் என்னென்ன விரும்பியாக்கி என்ன தாழ்த்தி இயேசுவே காமிச்சு அவருக்காக நான் வாழ்கிறேன். அதான் ஒரு சிலுவை. மூணாவதாக சிலுவை என்ன சிலுவை அப்படின்னா, என்ன நான் கீழ்ப்படுகிற சிலுவை. இந்த சிலுவை என்னது? கீழ்ப்படுகிற சிலுவை. நாலாவது இந்த சிலுவை என்னது? தாழ்மையுள்ள சிலுவை. தாழ்மையுள்ள சிலுவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்னொன்று காண்பி பாருங்க, எபிரேயர் 12:2 பாருங்க. இது சகிக்கிற சிலுவை. வாசிங்க எபிரேயர் 12:2 பக்கம் 3. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, சகிக்கிற சிலுவை. நம்மகிட்ட ஒரு சிலுவை இருக்கணும். என்ன சிலுவை? சகிக்கணும். என்னப்பா அவனுக்கு சகித்தன்மை இல்லையா அப்படின்னு அந்த சகித்தன்மை எப்போ வரும்? அந்த சிலுவை இருந்தால் தான் சகிக்கணும். நல்ல நம்ம சகிக்க முடியாது, ஆனால் நம்ம சகிக்கணும். அது சிலுவை. அது சிலுவை. சகிக்கணும். கஷ்டத்தை சகிக்கணும், பலவீனம் வந்தால் சகிக்கணும், எது வந்தாலும் நம்ம சகிக்கணும். நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் சொல்ல பாருங்க, 1 கொரிந்தியர் 6:7 ரொம்ப அழகாக சொல்ல. 231 பக்கம் வாசிங்க. 6:7. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? அநியாயத்தை சகிக்கணுமோ? அநியாயமா செய்யணும், என்னால சகிக்க முடியாது அப்படின்னு கையை காலம் முறிக்கிறது இல்லை. அநியாயமா செய்யறான், அநியாயம் பண்றான், நல்லா தெரியுது அநியாயமா. ஆனா என்ன பண்றது? ஆண்டவரே இந்த சிலுவைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சகிக்கணுமா? இன்னொன்று சொல்றாரு, நஷ்டம். ஏன் நஷ்டத்தை
பொறுத்து கொள்ளலை, அதையும் சகிக்கணுமா? நஷ்டம் ஆயிடுச்சா? நஷ்டம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? அதையும் சகிக்கணுமா? சில நஷ்டம் கேஸ் போட்டுருவாங்க, நஷ்டம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நஷ்டம் சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டு சகிக்கிறோம், அது ஒரு சிலுவை. அப்போது சகிப்பு தன்மை சகித்தீங்கன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக ஒரு நாள் கர்த்தர் உங்களை பாடுபடுறவர்களுக்கு காட்டுவார், எவ்வளவா என் மகன் சகித்தான். ஆண்டவர் பாருங்க, சகித்ததுனால தன் ஆத்மாத்தின் பலனை கண்டு அவர் சந்தோஷப்பட்டார். அது அந்த சகிக்கிறேன், நான் சிலுவையில் சகிக்கிறேன், எனக்கு வருத்தம் தான், ஆனாலும் எனக்கு நான் ஒன்று பார்க்குறேன், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். அல்லேலூயா. 2025 வருஷமா இயேசு சகித்ததுனால இன்னும் அந்த ஆசீர்வாதம் உலகெங்கும் பெருகி கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் சகித்தோம்னா நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11:1 பாருங்க, அதே 1 கொரிந்தியர் 11:1 பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இன்னொரு வருஷம் அழகாக இருக்கும். ஏன் சொல்லுங்க, ஏன் புத்தினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமா இருக்கும், என்ன சகித்து மிதிக்கிறீர்களே. அவருடைய உபதேசத்தை சொல்றார், பிரசங்கத்தை சொல்றார், கடிந்து கொள்ள சொல்றார். 2 கொரிந்தியர் 11:1 2 கொரிந்தியர் மன்னிக்கணும் 2 கொரிந்தியர் 11:1 பாருங்க, 2 கொரிந்தியர் 11:1 என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமா இருக்கும். என்னை சகித்து மிதிக்கிறீர்களே. அவர் ரொம்ப அப்பப்போ நான் இந்த மாதிரி உங்களை டைட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வசனத்தை சொல்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன், நேரத்தோடு வாங்கன்னு சொல்லிட்டு சத்தியத்தை சொல்கிறேன், ஆராதனை விடாதீங்கன்னு சத்தியத்தை சொல்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்னு உங்களை ஆண்டுடைய அன்பாக கர்த்தரிடத்தில் கொண்டு வரதான் என்னுடைய வேலை. உங்களோடு சேர்ந்து நானும் என்ன பண்ணுவேன், இல்லை நான் அவரோட போகும்போது உங்களை என்னோட சேர்த்து இழுத்துக்கொள்வேன். நம்ம எல்லாரும் எங்கே தான் இருக்கணும், சிலுவை சுமந்து ஆளோடு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகிக்கணும் சொல்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு பாருங்க. இன்னொன்று 1 பேதுரு 2:24 பக்கம் 319 அங்கே பாருங்க, வாசிங்க. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்னொன்று சிலுவை என்னன்னா சுமக்கணும். சொல்லுங்க, சுமக்கணும். சிலுவையில் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு இயேசு, நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கணும். நம்முடைய சிலுவை எடுத்து நம்மை பின்பற்றணும். அடுத்தது சிலுவை கீழ்ப்படியணும், கீழ்ப்படித சிலுவை இருக்கணும். அப்புறம் தாழ்மை உள்ள சிலுவை இருக்கணும். அதுக்கப்புறம் சகிக்கிற சிலுவை இருக்கணும். கடைசியாக சுமக்கிற சிலுவை இருக்கணும். நமக்கு சுமக்கணும். என்ன சுமக்கணும் சொல்கிறாரு, இயேசு சுமந்தார். நீங்கள் வாசித்தீங்கன்னா கலாத்தியர் 6:2 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கலாத்தியர் 6:2 பக்கம் 263 வாசித்து நம்ம முடிப்போம். வாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்க வேண்டும். சுமக்கணும், பாரத்தை சுமக்கணும். ஒருத்தர் பாரத்தை சுமக்கணும். சுமக்கிறவங்களை பார்த்தா நீங்கள் உங்களை பார்த்து சொல்லணும், அப்பா இவன் சுமை தாங்கிப்பா சொல்லணும். சுமை தாங்கினா நீங்கள் சுமை தாமி இல்லை, சிலுவையை தாங்குறதுனால்தான் மற்ற சுமையை தாங்குறீங்க. சிலுவை தாங்காதான் மற்ற சுமையை தாங்கவே மாட்டான். ஐயோ நீ உண்டு உன் பாடு உண்டு, ஐயோ நீ உண்டு உன் கஷ்டம் உண்டு, ஐயோ விட்டா போதும் ஓடிக்கிட்டே இருப்பான் பாருங்க. சொல்லுவாங்க பாரு, கழுவுற மீல நழுவுற மீன் என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவாங்க சொல்லுங்களேன், சொல்லுங்கப்பா மைக்கில் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. கழுவுற மீல நழுவுமா, மீனுக்கு தான் இருக்கும், கழுவு அது நழுவு ஓடுமா, அந்த பாடு பிரச்சனை, ஐயோ விட்டாப்பா ஓடிட்டே. அப்படி இருக்கக்கூடாது. சுமக்கணும். என்ன கஷ்டமா நான் சுமக்கிறேன், சுமக்கிறேன். அந்த சிலுவை உங்களுக்கு இருந்ததுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேக இயேசு நமக்காக சிலுவையிலே சுமந்தார். நம்ம சுமக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியா என்ன இன்னைக்கு ஆண்டவர் 5 விதமான சிலுவை. என்ன சிலுவை? நம்ம சிலுவை நம்ம எடுக்கணும், அவரை பின்பற்றணும். அந்த சிலுவை எடுத்து போகும்போது நம்மை வெறுமையாக்கணும், நம்மளை வெறுக்கணும். அவரோடு கூட அறைந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் என்ன பண்ணோம், அவருக்காக பிழைத்திருக்கணும். முதல் சிலுவை சுமக்கிற சிலுவை.
அதாவது அவரை பின்பற்றி சுமந்து பின்பற்றுற சிலுவை. ரெண்டாவது சிலுவை என்னது சொல்ல மாட்டீங்களே? என்ன சிலுவை? ஒப்பு கொடுத்தது டைட்டில். அது இயேசு சிலுவையில் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார், அது வச்சுங்க. ரெண்டாவது சிலுவை தாழ்த்தா கீழ்படியுதா? சரி, ஓகே விடுங்க, நான் உங்களை கேட்கல, அந்த ஐடியை பார்த்துட்றேன். ரெண்டாவது சிலுவை கீழ்படுகிற சிலுவை. உங்கள்கிட்ட என்ன சிலுவை இருக்கணும்? கீழ்படுகிற சிலுவை. இனிமேல் யாராவது கீழ்படியலன்னா நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? உங்ககிட்ட கீழ்படுகிற சிலுவையே இல்லை, நீ ரட்சிக்கே படலை, நீ நாணத்தான் எடுத்தது சும்மா பேருக்கு, நீ கீழ்படுறியா? உண்மையாகவே என்ன பண்ண? உங்ககிட்ட ஒரு சிலுவை இருக்குது. என்ன சிலுவை இருக்கு சொல்ல மாட்டீங்களே? கீழ்படுகிற சிலுவை இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். ஹல்லேலூயா. மூணாவதாக அது என்ன சொல்லுங்க? தாழ்மையா இருக்கு ஒரு சிலுவை. அது தாழ்மையின் சிலுவை. அது தாழ்மையின் சிலுவை இருக்கணும். எப்போதைக்கு இருக்கணும்? இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் இருக்கணுமா? யாருங்க அது? ஈஸ்டருக்கு அடிச்சு புசிக்கணுமா? மரணம் வரைந்தும் இருக்கணும். வாழ்க்கையில் மரணம் எவ்வளோ நாள் கத்த ஜீவன் கொடுத்தாரோ அவ்வளோ நான் தாழ்மையாகவே இருப்பாண்டவர். ஹல்லேலூயா. நான்காவது என்ன பண்ணோம்? சகிக்கிற ஒரு சிலுவை இருக்கணும். சகிக்கிற ஒரு சிலுவை. ஐந்தாவதாக என்னது? சுமக்கிற ஒரு சிலுவை. இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. காட்டுட்டுங்களா? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? சிலுவையின் ஆசீர்வாதம் உங்கள் கை காட்டுருங்களேன். எத்தனை பேர் சிலுவையின் ஆசீர்வாதம் வேணும்? எடுத்துக்கொள்ளுங்க. 2 பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். உங்களை எல்லாத்துக்கும் மேல உயர்த்தணுமா? நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கீழ்படிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் மேல உங்களை உயர்த்தி பாராண்டவர். ஹல்லேலூயா. உங்களை யாருக்கு கீழே உங்களை தாழ்த்த விடவே மாட்டார். ஏன்னா நீங்க சிலுவை எடுத்து தாழ்த்துறீங்க, நீங்க சிலுவை எடுத்து கீழ்ப்படிந்தீங்க, நீங்க சிலுவை எடுத்து அவன் பின்பற்றீங்க, நீங்க சிலுவை எடுத்து உங்களையே நீங்க வெறுத்து அவருக்காக பிழைத்திருக்கீங்க, நீங்க சிலுவை எடுத்து சகித்தீங்க, நீங்க சிலுவை எடுத்து சுமந்தீங்க. கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் மேலாக உயர்த்துவார். அதுக்கு நான் சாட்சி. ஹல்லேலூயா. தெய்வ பரிசுத்தவான்கள் சாட்சி, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கும் சாட்சி. யாரெல்லாம் கர்த்தர் அப்படி பின்பற்றுற வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்களை உயர்த்தி வச்சிருப்பார். எத்தனை பேர் கர்த்தர் உயர்த்தணும்? ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் உயர்ந்து இருக்கணும். இந்த செய்தி கேட்குற எல்லாரும் உயர்ந்து இருக்கணும். அந்த உயர்ந்து இருக்கிறதுக்கு ரகசியம் என்னன்னா நீங்க சிலுவையை சும்மா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம முடிப்போமா ஜெபம் பண்ணி 10:05. எத்தனை பேர் இந்த கால வேளையில இந்த சிலுவை தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க? ஓ ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே இயேசுவே, இது வரைக்கும் சிலுவை என்பது என்னன்னு அறியாம உலகத்துக்கு போயிட்டேன், பாவத்துக்கு போயிடுறேன், அப்பப்போ போய் வரேன், போய் நினைச்சு வரேன். அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு இயேசு ஒப்பு கொடுத்த போல என்னை ஒப்பு கொடுக்குறான்ப்பா. ஓ ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து உங்கள் சிலுவை எடுத்து உங்களையே நீங்கள் வெறுமையாக்கி உங்களையே அவரோட சிலுவையில் அறைந்து அவருக்காக பிழைத்திருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு சிலுவை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க, தாழ்மையாக இருங்க, சகிங்க, சுமருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சோத்ரம் ஆண்டவரே, உமக்கு சோத்ரம். கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்ரம் 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 ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. சுத்தம் செய்யும் அக்கினியே என்னுள்ளத்தில் மாறும் உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும்.
8 ஆகுது, ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் மத்தியில் இருக்கிறார். திருவிந்து ஆண்டவர் நமக்கு அவருடைய சரீரமாக வருத்தமாக மாற்றும்படியாக நம்ம இதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் பாத்திரமாக மாற்றுவதற்கு நம்ம எல்லாரும் உண்மைப்பட்டு, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், ஆண்டவரே என்னை ஆண்டவரே குறைகள் குற்றங்கள் அக்கிரமம் மீறுதல் பாவம் எல்லாம் எனக்கு மன்னியும் என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் போது அவருடைய வருகை இன்னைக்கு இருக்குமானாலும் வருகையிலே காணப்படுவீங்க. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட், இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே மாதிரி, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட்டு மாதிரி. ஸோ நம்மை நிதானித்து அன்று நம்ம நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இன்று நம்ம நியாயம் தீர்த்து கர்த்தருடைய ஒப்புரவாகும். அவர் சொன்னார், நான் வருமளவும் என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கன்னு. அதனால் இதை சரியத்தை எடுக்கும் போது அவரோடு நமக்கு ஐக்கியத்தில் பங்கு, அவருடைய வருகையிலே பங்கு, அவருடைய மரித்ததிலே பங்கு, உயிர்த்ததிலே பங்கு எல்லாம் நமக்கு இருக்குது. அதனால ஆனால் என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என் சரீரத்தோடு உங்கள் சரீரம் இணையட்டும், என் ரத்தத்தோடு உங்கள் ரத்தம் இணையட்டும். இப்போதே ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை மன்னிங்க என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை கழுவாராக, மன்னிப்பாராக, நம்ம சுத்திகரிப்பாராக. ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், விடுதலை தருவாராக. நாளை கேட்ட சத்தியத்தின்படியே கர்த்தரை உங்களை ஒப்பு கொடுப்பீங்களாக, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுப்போமாக, நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க நம்முடைய சிலுவை எடுத்து அவரை பின்பற்றுவோமாக. கர்த்தர் நமக்கு கொடுத்த சிலுவையை நம்ம எடுத்து சிலுவை கீழ்ப்படிவோமாக, சிலுவை எடுத்து தாழ்மையாக இருப்போமாக, சிலுவை எடுத்து சகிப்போமாக, சிலுவை எடுத்து சுமப்போமாக. கர்த்தர் அப்படியே கிருபை செய்வாராக. நான் போகும்போது சகோதரிகள் மாத்திரம் எனக்கு வழிவிடுங்க. இந்த ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணும்படியாக எஸ்தர் கர்நாடக சகோதரி அவர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாரும் அமைதியாக தேவ சமூகத்தில் பாடும்போது கூட சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு வாட்டி எல்லாம் பாடுவோம். நான் வேண்மையாவேன், நீர் கழுவும் முழுதும் வேண்மையாவேன், வெண்மையாவேன், நான் வேண்மையாவேன், நீர் கழுவும் முழுதும் குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களை தாழ்த்தி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் காலை முதல் மட்டுமா எங்கள் மத்தியிலே இருந்து ஆண்டவரே அசைவாடி எங்களை ஆண்டவரே கர்த்தாவே சிறப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரை பலப்படுத்தி இந்த நாளை கூட ஆண்டவரே சரீரத்தையும் ரத்தத்தையும் பாடம்படும்படியாக நீ அடியாளு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்போதே என்னுடைய ரத்தம் எங்களை வச்சு கழுவட்டும். கழுவி ஆண்டவரே எங்களை இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க சொன்னீரே, இப்போ சுத்திகரிக்கட்டும். போதும் அடியனுடைய கரம் அல்ல, உங்களுடைய கரம் இது உடைய சரீரமாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசு கிறிஸ்து சரீரமாக அன்று ராத்திரிலே காட்சி கொடுக்கப்பட்ட ராத்திரிலே ஆண்டவர் நீ அப்பத்தை கையில் எடுத்து இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிற சொன்னீரே, அதே போல அந்த ராத்திரிலே அப்பா கர்த்தாவே ரசத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய ரத்தமாக இருக்குன்னு சொன்னீரே. ஆண்டவரே இயேசுவே இப்போதே ரத்தமாக மாற்றுங்க ஆண்டவரே. இதை நாங்கள் சாப்பிடும் போது எங்கள் சரீரத்தில் நம்முடைய சரீரம் இணையட்டும். இதை குடிக்கும் போது உங்கள் ரத்தம் எங்கள் ரத்தத்தோட கலக்கட்டும் ஆண்டவரே. பலவீன நீங்கட்டும், வியாதிகள் ஓடட்டும், புது பலன் உண்டாகட்டும். இன்னும் இயேசுவிலே நாங்கள் நெருங்க ஆண்டவரே எங்களுக்கு வைத்த அந்த சிலுவை எடுத்து உண்மை பின்பற்ற அடியாள கிருபை செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறேன், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து ரத்தஞ்செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதா, ஆமென். முழுகி நாமத்தை எடுத்தவங்க மாத்திரம்தான் இது எடுக்கணும். திருப்பில் சொல்லலாம் கிடையாது, நான் எடுக்காத கிடையாது. ஜபத்தோட காத்திருங்க. கத்துக்கு செய்வாங்க. நாங்கள் பாடலை பாடுவோம். கத்துக்கு செய்வாங்க. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தரேசு ஆருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தரேசு ஆருணக்காய்
அளித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற
விலையாக ஈந்தனரே. மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. எந்தனை நீர் நினைக்கவும் என்னை விசாரிக்கவும் மண்ணிலே நான் எம்மாத்திரம் மன்னவா உந்தயவே. மண்ணிலே நான் எம்மாத்திரம் மன்னவா உந்தயவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயோரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன். இன்னும் கேட்டி சேர என் ஆண்டவாம் அவள் கொண்டீதோ வந்தேன். திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை
கிடைக்கலாம் கையெழுத்து ஏழு இல்லைங்க எல்லாம் கிடைச்சிதா ஏழு நிமிடமா ஏழு நம்ம ஜாப் பண்ணி முடிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமே. ஆண்டவராகிய இயேசு தேவ சித்தத்துக்கு தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது போல நம்ம என்ன செய்யணும்? 5 சிலுவை இருக்கு, நிறைய இருக்கு. 5 சிலுவை. இன்னைக்கு என்ன சிலுவை? உங்க சிலுவை எடுத்து பின்பற்றணும். சொல்லுங்க, என் சிலுவை எடுத்து பின்பற்றுவேன். வெறுத்து நம்மளே தாமே வெறுத்து நாம அவரோடு கூட சிலுவையிலே அறைந்து அவருக்காக பிழைத்திருக்கிற சிலுவை. நமக்காக இல்லை, அவருக்காக வாழ்க. எப்பவுமே நான் ஒரு சிலுவை சுமக்கிறேன். என் இயேசு சுமந்தார், ஆகியால எனக்குன்னு வைத்த சிலுவையை நான் சுமக்கிறேன். அல்லேலூயா. 2வது, உங்களுடைய சிலுவை என்ன? கீழ்ப்படுகிற சிலுவை. நான் ஒரு சிலுவை சுமக்கிறேன். மரணம் போது நான் கீழ்ப்படுகிறேன், கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறேன். பாஸ்டர் சொல்லிட்டாரு கீழ்ப்படுகிறேன். என்ன அதெல்லாம் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுகிறேன். 3வதாக தாழ்மை, நேசம், மரணம் வந்து தாழ்மையா. 4வதாக என்ன பண்ண நீங்க சொல்ல மாட்டீங்க? சகிக்கு. என்னதான் சகிக்கிற சிலுவை வச்சிருக்கேன், அதை காட்டுங்க. சில பாருங்க வீட்டில் தட்டை அடி 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 சிலுவை காட்டுங்க. சகிக்கிற சிலுவை என்ன வீட்டில் ஒன்று பண்ணி வச்சிங்க. அப்பப்போ இல்லப்பா சகிக்கிற சிலுவை. கடைசி என்னது? சுமக்கணும். அது ஒரு சுமக்கும் போது நீங்க உண்மையாவே யாருடைய சீசா இருப்பீங்க? அல்லேலூயா. ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சீசா இருக்க காரணம் என்ன? ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைப்படியே நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா. சிலுவை சுமந்தவராய் சிஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார்,
தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன். மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்றழைத்தீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்றழைத்தீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ, அவர் சொன்ன வார்த்தை, புறப்பட்டு போய் சகல ஜாதர சீஷராக்குங்கள், இதோ உலகம் முடிவு பிறந்த சதா நாட்கள் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன இயேசு 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 அப்படி சீஷராக நமக்கு வைத்த சிலுவையை எடுத்து, ஓ, நம்மை ஒப்பு கொடுத்து நாம் முன்னேறி செல்லுவோம், அவரை பின்பற்றி செல்லுவோம், தாழ்மையாக கீழ்ப்படிந்தவராக சுமந்தவராக. ஹல்லேலூயா. ஓ, சோத்ரம் 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 அப்பா, சுமக்கிறவர்களாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் காலை நேரம் முதல் மட்டமாக சிலுவிலே தொங்கின இயேசு எங்கள் முன்பாக, எங்கள் கண்கள் முன்பாக நீ இருந்து உம்முடைய அன்பை எங்களை வெளிப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பினாலே நிரப்பி, இன்றும் நாங்கள் உம்முடைய சிலுவை எடுத்து உம்மை பின்பற்றி ஆண்டவரே எங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழும்படியாக நீ இந்நாளில் எங்களை கற்றுக் கொடுத்து எங்களோட பேசும் தெய்வக்காக ஸ்தோத்திரம். அந்த உணர்வோடு நாங்கள் கடந்து போகிறோம். இயேசு தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல, சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது போல, நானும் என் சிலுவை எடுத்து அவர் பின் செல்லுகிறேன். நானும் என் சிலுவை எடுத்து கீழ்ப்படுகிறேன். நானும் என் சிலுவை எடுத்து தாழ்மையா இருக்கிறேன். நானும் என் சிலுவை எடுத்து சகிக்கிறேன். நானும் என் சிலுவை எடுத்து அன்றே சுமக்கிறேன் என்று நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். வந்த நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து
அந்த கல்வாரியினுடைய அந்த ஆவி, அந்த அன்பு ஒவ்வொரு மேல விழட்டும். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வாதம் எடுத்திருக்க திருவந்து ரத்தம் அந்த சரீரத்தில் இணைந்து தெய்வீக பலன சுகமும் உண்டாகட்டும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் அவருடைய சீஷன், நான் அவருடைய சிலுவை சுமக்கிறவன். அதனால கர்த்தர் என்னை ஒருபோது வெட்கப்படுத்த விட மாட்டார். கர்த்தர் அப்படியாக வாழ்நாளெல்லாம் மரணமறிந்தும் அப்படியாக நாங்கள் பின்பற்ற அதில் கிருபை தாரும். அது கொடுக்கிற காணிக்கை தசமாலே ஆசீர்வாதம் உடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கும் ஜீவன் நல்ல பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மள அனைவரோடு சகல பரிசுத்தமும் கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கிருந்து போகும்போது